ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி நீதிமொழியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். கடந்த சில வாரங்களாக இதுல நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளில தொடர்ந்து நீதிமொழியின் புஸ்தகத்துல 3, 4, 5 வசனங்களை தியானிக்க விரும்புகிறேன். கடந்த வாரத்துல சொன்னேன், The Voice of Wisdom, ஞானத்தின் குரல், 8ஆம் அதிகாரம் 1 வசனம், ஞானம் கூப்பிடுகிறது. கடந்த வாரத்திலும் நினைவூட்டுகிறேன். உலகத்துல பல குரல்கள் அழைக்கிறது. அதெல்லாம் பாவம் செய்ய, அதாவது அது நரகத்துக்கு நேரம் நடத்துகிற குரல்கள். இந்த உலகத்துல பாருங்களேன், நிறைய பேர் அழைக்கிறாங்க. உலகம் அழைக்குது, பிசாசும் அழைக்குது. ஆனால் தேவன் அழைப்பாரானால் நித்திய வாழ்க்கை, பிசாசு அழைப்பாரானால் அது நரகத்தின் வாழ்க்கை. அதனால முதல்ல புரிஞ்சுக்கணும், இது தேவ சத்தமா பிசாசின் சத்தமான்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். இது நிறைய பேருக்கு தேவ சத்தம் எது பிசாசு சத்தம் எதுனே தெரியல. இந்த திருமணங்கள்ல கூட இது தேவன் தான் பேசுறாரா இல்ல பிசாசு பேசுதா? இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க தேவன் பேசினார். தேவன் பேசுவார் என்றால் அதுல ஒரு தெளிவு இருக்கும். தேவன் பேசுவார் என்றால் அதுல குழப்பம் இருக்காது. தேவன் பேசுவார் என்றால் நேரடியா பேசுவார். நான் சொல்ல விரும்புறேன், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவார், ஆனால் உங்களிடத்துல பேசுவார். அது இன்னொரு இடத்துல சொல்ல மாட்டார். உங்களுடைய ஊழியக்காரர் சொன்னா பரவாயில்லை, ஆண்டவர் உங்களிடத்துல ஒரு வார்த்தையை சொல்ல விரும்பினால் உங்களிடத்தில் நேரடியாய் பேசுவார். ஆண்டவருக்கு இடைத்தரகர்கள் தேவையில்லை. நிறைய பேர் இப்படி சொல்றாங்க, எனக்கு கர்த்தர் சொன்னார் உங்ககிட்ட சொல்லி அப்படி சொல்ல மாட்டேன். சில நேரங்கள் அப்படி இருக்கலாம். ஆனா பொதுவாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று விரும்பினால் நேரடியாக பேசுவார். தாவீது தவறு செய்தான். அந்த தவறை சுட்டி காட்ட ஆண்டவர் ஒரு மனிதன் அனுப்பினார், நேரடியாக பேசினார். அதனால ஆண்டவர் உங்களோட நேரடியாக பேசுவார். அதாவது இடைத்தரர்களை கொண்டு பேச மாட்டார். நீங்க பிரச்சனை என்னன்னா, ஆண்டவர் சொல்ல சொன்னார், இப்படி சொல்ல சொன்னார், அதெல்லாம் பொய்யான வார்த்தை. இப்படித்தான் அப்சலோம் விழுந்து போனான். இந்த பைபிள்ல அகித்தோப்பேல் ஒருத்தர் இருக்கிறான். அகித்தோப்பேல் அவன் தாவீதுக்கு ஆலோசனைக்காரனா இருந்தான். பல நேரங்கள்ல அந்த அகித்தோப்பேல் தேவனிடத்துல ஞானத்தை பெறுவதற்கு மாறாக ஒரு காலத்துல தேவ ஞானம் பெற்றான். ஆனா கடைசி காலத்துல பிசாசு ஞானம் அவனுக்குள்ள வந்துச்சு. என கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, முதல் குறிப்பு ஞானம் அழைக்கிறது. 8ஆம் அதிகாரம் 1 வசனம், ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ. ஒரு ஊழியரா சொல்லுகிறேன், ஒரு ஆலயத்துல பிரசங்கம் 100 பேர் இருக்காங்கன்னா அதுல 10 பேர் தான் பிரசங்கம் ஒழுங்கா கேட்கிறாங்க. 90 பேர் ஏதோ ஒரு ஞாபகம், ஏதோ ஒரு சிந்தனை. அடுத்த நாள் கேட்டு பாருங்களேன், இந்த காலையில என்ன பிரசங்கம் பண்ணாரு உங்க பாஸ்டர், இதை கேட்க உங்களோட பேசுறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில உங்கள் திருச்சபையில பேசப்பட்ட வார்த்தை என்ன? ஞாபகம் இருக்காது. அப்படியான ஞானம், அதாவது அதுல என்ன அர்த்தம் தெரியுமா? ஆசை இல்லை, ஆதங்கம் இல்லை, அதை குறித்த ஒரு அர்ப்பணம் இல்லை. ஒரு வார்த்தை கேட்கிறீங்களா, ஆண்டவரே சொல்லும் ஆண்டவர் அடியே கேட்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் பேச ஆயத்தம், ஆனா கேட்க ஆயத்தம் இல்லை. ஜனங்கள் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒரு அரை மணி நேர பிரசங்கம், ஒரு 40 நிமிஷம் பிரசங்கம் போச்சுன்னா முகலாம் மாறுது. மணிக்கணக்கா டிவி பாக்குறாங்க நேரம் போல. ஆனா அரை மணி நேரம் பிரசங்கம் கேட்டா நேரம் மாறுது. ஞானம் கூப்பிடுகிறது. அது என்ன செய்ய தெரியுமா? 5ஆம் வசனத்துல, பேதையா இருக்கிற உன்னை ஞானியாய் மாற்றும், விவேகம் இல்லாத உனக்கு விவேகம் தரும், அதாவது புத்தி இல்லாத உனக்கு புத்தியை தரும். திரும்ப சொல்ல விரும்புகிறேன், பேதையா இருக்கிற உன்னை ஞானியாய் மாற்றும். பேதையா இருக்கிறது தப்பே இல்லை. சில பேர் பேதையா இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட ஒரு ஆள் எனக்கு போன் பண்ணி சொன்னார், ஒரு ஊழியக்காரர், அவரு தவறான பாதையில போறாரு. அதுக்கு ஒரு இன்னொரு சொல்றாரு, எத்தனையோ பேர் தவறான பாதையில போனாங்க, இந்த தலைமை பொருள் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, என்னுடைய பொறுமையை தனக்கு சாதகமாக்கி கொண்டார். இல்ல அன்பானவர்களே, திரும்ப சொல்லுகிறேன், சில பேரு ஞானமாயிருந்து பேதையா இருக்கிறாங்க, சில பேதையார் ஞானமா இருக்கிறாங்க. புரியல நினைக்கிறேன். ரொம்ப ஞானமா இருப்பாங்க, ஆனா சுத்த பைத்தியமா இருப்பாங்க. சில பேர் ரொம்ப பைத்தியமா இருப்பாங்க, ஆனா ரொம்ப ஞானமா இருப்பாங்க. அந்த வார்த்தை படிக்கிறேன், பேதைகளே. அதுல வார்த்தை போட்டிருக்குது. அந்த 6ஆம் வசனத்துல, 6ஆம் வசனம், ஞானியா ஞானம் பெற்றவன் என்னைக்குமே அவனுடைய உதடுகளில் உத்தமம் இருக்கும். 6ஆம் வசனத்துடைய பின்பகுதி, உதடுகள் உத்தமமான காரியங்களை பேசும்.
ஞானம் பெற்றவங்க அறிவு பெற்றவங்க மாத்தி மாத்தி பேசுவாங்க. நான் அப்படி சொல்லல, நான் இப்படி சொல்லல, நான் இப்படி சொல்லலன்னு. ஆனால் ஞானம் பெற்றவனுடைய வார்த்தையில உத்தமம் இருக்கும், நீதி இருக்கும். அதைத்தான் அன்றைக்கு நான் சொன்னேன். அவன் மாறி மாறி பேச மாட்டான். திரும்பமாக அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். ஞானம் பெற்றவனுக்கு கவனிங்க, வாழ்க்கையிலுமே தேவன் மறைக்க மாட்டார். ஒரு சொல் கவனிங்க, தேவ ஞானம் இருக்குமானால் தேவன் மறைக்கவே மாட்டார். வேதம் சொல்லுகிறது, தான் செய்ய போகிற காரியங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவார். பேதுரு வாழ்க்கையில சொன்னார், நாளை இந்நேரம் சேவலுக்கு முன்னமே நீ மறுதளிப்பாய். அர்த்தம் என்ன தெரியுமா? உனக்கு நடக்க போகுது, நீ மறுதளிக்க போற, நீ இல்லைன்னு சொல்ல போற. அதாவது ஞானம் உள்ளவனுக்கு தேவன் பேசுவார். இன்னைக்கு நிறைய பேர் பேசவே இல்லை. கேளுங்களேன், என்ன பிரசங்கம் ஒண்ணுமே புரியலைங்க, ஏதோ பண்ணாரு, அவர் ஏதாவது ஒரு காமெடி சொல்லியிருப்பார், அந்த காமெடி ஞாபகம் இருக்கும், ஆனா வசனம் ஞாபகம் இருக்காது. காரணம் என்றால் அந்த வார்த்தை கேட்பதில் ஆசை இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், ஞானம் என்னைக்குமே மறைந்திருக்காது. என்ன பாருங்க, எல்லாரும் ஒரு ஞானம் உள்ளவரா இருக்கிறார் என்றால் நான் ஞானின்னு சொல்ல மாட்டார். அவர் பேசும்போது ஞானம் விளங்கும், அவருடைய செயல்பாடு ஞானம் விளங்கும். ஞானமா இருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டாம், நான் ஞானம், நான் அவ்வளவு படிச்சிருக்கேன், இவ்வளவு இல்ல. ஞானத்தை உடையவனை ஞானம் மறைத்து வைக்காது. திரும்ப சொல்லுகிறேன், ஞானத்தை உடையவனை ஞானம் மறைத்து வைக்காது. இட் ஆல்வேஸ் ஃபோக்கஸ், அவனை வெளிப்படுத்தும், அவனை உயர்த்தும், அவனை பல இடங்கள் கொண்டு போகும். ஒரு வார்த்தை படிக்கிறீங்க, அவனை எங்கெல்லாம் கொண்டு போகும் தெரியுமா? எங்கெல்லாம்? 5ஆம் வசனத்திலே மேம்பாடான இடத்திலே, தமிழ் பைபிள்ல மேம்பாடு, ஆங்கிலத்திலே டாப் மோஸ்ட். 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், மேம்பாடான காரியங்களை நான் பேசுவேன். இப்படி சொல்ல புரியும். ஞானம் உள்ளவனுக்கு வேதத்தின் ஆழமான ரகசியங்களை கற்றுக் கொடுப்பார். திரும்ப சொல்லுகிறேன், பல டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கலாம், ஒரு 10 பைபிள் ஸ்கூல் படிச்சிருக்கலாம், அவனுக்கு தெரியாத ஒன்றை ஞானத்தை உடையவனுக்கு கற்று சொல்லி தருவார். அந்த வார்த்தையை படிக்கிற கேளுங்கள். 5ஆம் வசனம், கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை நான் பேசுவேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, வேதத்துல ஒரு குழப்பமா தெரியவில்லையா? மனுஷங்கிட்ட போவாதீங்க. ஒரு குழப்பம் இருந்ததுன்னா ஆளுகிட்ட போங்க. வேதம் சொல்கிறது மேம்பாடான, அர்த்தம் என்னவென்றால் ஆழமான, புரிந்து கொள்ள முடியாத, விளங்கிக் கொள்ள முடியாத, குழப்பமான பல கேள்விகளுக்கு தேவன் பதில் சொல்லுவார். எனவே புத்தியை சம்பாதிப்பதை விட ஞானத்தை சம்பாதியுங்கள். அது என்ன செய்யும் தெரியுமா? வேதத்தின் ஆழமான ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கும். எத்தனை பேர் பார்த்திருக்கிறேன், படிப்பறியாதவர்கள், ஆனா அவங்க பேசும்போது தேவன் ஞானம் விளங்குது. அவருடைய அர்த்தம் என்னவென்றால், அறிவு என்பது வேறு, அது கல்லூரி கொடுப்பது, ஞானம் என்பது கர்த்தர் கொடுப்பது. அந்த ஞானத்தை பெற்றுக் கொண்டால் வேதம் சொல்லுகிறது மேம்பாடான காரியங்கள். அடுத்த ஒரு வார்த்தையை நான் படிக்கிறேன். அந்த ஞானம் பெற்ற வாழ்க்கையில உத்தமம் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில உத்தமே இல்லை. வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறது இல்லை, புரியல, பொய் பேசுறது, எல்லாத்துலயும் போய், மனைவிட்ட போய், புருஷங்கிட்ட போய், அம்மா அப்பா கிட்ட போய், பாசங்கிட்ட கூட போய். ஞானம் உள்ளவர்கிட்ட அந்த வார்த்தை சொல்லுகிறேன், அவன் உதடுகள் உத்தமமான காரியங்களை பேசும். என்னை கேட்கிற அன்பு ஊழியர்களே, அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு வாழ்க்கையில உத்தமம் இருக்குதா? உன் கணவனுக்கு உத்தமமா இருக்கிறியா? உன் மனைவிக்கு உத்தமமா இருக்கிறியா? திருச்சபை விசுவாசிகளே, உங்கள் திருச்சபையின் போதகருக்கு உத்தமமா இருக்கிறீங்களா? நீங்க போற சபைக்கு பி லாயல். அந்த சபை போதகருக்கு உத்தமமா இருங்க. அந்த பாஸ்டர் பிடிக்கலன்னா விட்டுடுங்க. பி லாயல். கர்த்தருக்கு உத்தமமா இருங்க, குடும்பத்துக்கு உத்தமமா இருங்க, 2வது ஊழியக்காரருக்கு உத்தமமா இருங்க. ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், உங்க சம்பாத்தியத்துல உத்தமமா இருக்கிறீங்களா? நீங்க சம்பாதிப்பது எது? நீங்க காணிக்கை கொடுப்பது எது? அதுல உத்தமமா இல்லையே. கேட்டா சொல்றீங்க வறுமைன்றீங்க, ஏழ்மைன்றீங்க, இல்லாமைன்றீங்க, எனக்கு தேவைகள் நிறையன்னு சொல்றீங்க. கவனிங்கள், அதுல அர்த்தம் தெரியுமா? மாறுபாடு. இன்னைக்கு ஒரு வசனம் வாசித்தேன், இந்த ரொம்ப பிடிச்சது அந்த வசனம். தலைவலியை போக்க தேவனை நம்பவில்லை, ஆனா பரலோகம் கொண்டு போவாரு எப்படி நம்புறேன்? நல்ல வார்த்தை இது. தலைவலி போறதுக்கு அவரை நம்ப மாட்டேன்ற, ஆனா அவர் பரலோகம் மட்டும் எப்படி கொண்டு போவாரு நம்புறேன். சிந்திக்கிற வார்த்தைய, தலைவலிக்கு அவரை நம்ப மாட்டேன்ற, ஜுரத்துக்கு அவர் நம்ப மாட்டேன்ற, ஆனா பரலோகம் மட்டும் எனக்கு கூட்டு போவார் எப்படி நம்புறேன்? இதுக்கே நம்பலையே, அதை எப்படி நம்புறேன்? இப்ப பரலோகம் கூட்டிட்டு போவார்ன்ற நம்பிக்கை இருக்குமானால் இந்த பூலோகத்தினுடைய காரியங்களை சந்திப்பா அந்த நம்பிக்கை இருக்கணும். எல்லாரும் பாட்டு போனா பரலோகம் போவோம், பரலோகம் போவோம், யாரும் கூட்டு போவாங்களே?
அவர் கூட்டிட்டு போவார். அப்ப பரலோகம் கூட்டிட்டு போவாரு நம்பிக்கை இருக்கும் போது ஒரு வாழ்க்கை தர மாட்டாரா? ஒரு வீடு தர மாட்டாரா? ஒரு சுகம் தர மாட்டாரா? ஒரு பணம் தர மாட்டாரா? பாருங்க, சுகத்தை, தேவ சுகத்தை நம்பாத ஒருவன் பரலோகத்துக்கு கூட்டு போவார் நம்புறானா? இது வேடிக்கை இல்ல? சிந்திக்க வேண்டிய ஒரு வார்த்தை. இன்னைக்கு காலையில யாரோ எழுதியிருந்தார் ஒரு பேஸ்புக்ல, அதாவது சுகம் தருவதில் சுகம் பெறுவேன் நம்பிக்கை இல்லை, ஆனா பரலோகம் நம்பிக்கை இருக்குது. அது எப்படி? அவர் சுகம் தருவார் நம்பிக்கை இல்லை எனக்கு, ஆனா பரலோகம் போட்டு நம்பிக்கை. அவர் பரலோக வழி கூட்டு போவாரு. இதுலயே நம்பலையே, அவர் சொல்லுவாரு, அதுலயே நம்பலையடா, இதுல எப்படி நான் நம்புறேன்? எனவே நான் சொல்லுகிற வார்த்தை, பி லாயல். 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அதாவது ஞானத்தை பெற்றோடைய உதவிகள்ல உத்தம காரியங்கள் மட்டும்தான் பேசுவாங்க. இந்த ஊர் கதை, வந்த கதை, சொந்த கதை, சோக கதை, அவ அங்க இவ இங்க, அவ இங்க இவ இங்க எல்லாம் பேச மாட்டாங்க. அது ஞானமற்றவர்கள் பேசுற வார்த்தை. ஒரு சின்ன கேள்வி, எத்தனை வருஷம் சபைக்கு போலாம், ஞானம் இருக்குது அவங்ககிட்ட, ஞானமா பேசுறீங்களா? இப்படி பேசுறோமே அது அவர் எந்த அளவுக்கு பாதிக்குமே, இப்படி பேசுறோமே அது எந்த அளவுக்கு அவர் மனசை வேதனைப்படுத்துமே. அந்த வார்த்தை படிக்கிறேன், என் உதடுகள் உத்தம காரியங்களை ஒரு சின்ன கேள்வி கேளுங்களேன், இதை நான் பேசுறேன், இதனால் தேவனுக்கு என்ன நன்மை, இந்த நபருக்கு என்ன நன்மை? ஒரு வார்த்தை படிச்சேன், ஒரு வார்த்தை, செய்தி என்பது நான் பேசுவது தேவனுடைய இதயத்தை வெளிப்படுத்துகிற ஒன்றா இருக்க வேண்டும். திரும்ப சொல்லுகிறேன், நான் பேசுகிற ஒன்று தேவனுடைய இதயத்தை வெளிப்படுத்துகிற ஒன்றா இருக்க வேண்டும். கொஞ்சம் புரிஞ்சுங்க, என்னுடைய வார்த்தை அவருடைய இதயத்தை வெளிப்படுத்தணும், என்ன வெளிப்படுத்துவதல்ல. என்னை வெளிப்படுத்த நிறைய சொல்லலாம், தூங்குறீங்க, நேரத்தோட வரதில்லை, பாட்டு பாட மாட்டேறீங்க, கை தட்ட மாட்டேறீங்க, அதெல்லாம் என்னுடைய இதயத்தை வெளிப்பாடு. ஆனால் செய்தி என்பது தேவனுடைய இதய உள்ளத்தை வெளிப்படுத்தலாம் செய்தி. என்னுடைய அன்பு ஊழியர்களே, பிரசங்க பீடத்தில் அநேகர் இன்னைக்கு பணம் சம்பாதிப்பதற்காக பயன்படுத்துகிறார்கள். நிறைய பேர் pulpit is not a place throwing the stones. என்ன ஒருத்தர் பிடிக்கல, அவரை போட்டு விளாசுறது, அது பிரசங்க பீடம் அல்ல. பிரசங்க பீடம் என்பது தேவனுடைய இதயத்தை, அங்கலாய்ப்பை, அவருடைய வேதனை வெளிப்படுத்துகிற இடம். அது எப்போ தினம் வரும்? ஞானம் இருக்குமானால் முதல் வார்த்தை மேம்பாடான. அப்படியானால் கவனிங்க, நான் மேம்பாடா இல்லை என்றால் நான் எப்படி மேம்பாட்டை பற்றி பேச முடியும்? உன்னை மேம்பாட்டாய் வைப்பார், உன் வாழ்க்கையை மேம்பாடாய் வைப்பார். அதான் நான் சொல்லப்பட்டது ஆங்கில எழுத்துல டாப் என்று எழுதியிருக்கிறது. இன்னொரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன், கவனியுங்கள். அடுத்த வார்த்தை கேளுங்கள். போதும். யாரை பார்த்து நான் சொல்றாரு? கேளுங்கள். எல்லாரும் பார்த்து இல்லை, கேட்க ஆவலா இருக்கிறவர்கள், கேட்க மனதுள்ளவர்கள், கேட்பதில் அக்கறை உள்ளவர்கள். ஆனா ஞானம் பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க? மேம்பாடான. இப்படி சொல்ல, மேம்படுத்தப்படுவார்கள், மேம்பாடா இருப்பார்கள். ஞானம் உள்ளவர்கள் மேம்பாடா இருப்பார்கள். அவங்க பேசுறதெல்லாம் மேம்படுத்தப்பட்டதாக பேசுவாங்க. இந்த உலக காரியம், அந்த காரியம், புரியுது அவங்களுக்கு? இந்த லோயஸ்ட் காரியத்தை பேச மாட்டாங்க, என்னைக்கு பேசுறதுதான் பேசுவாங்க. அது ஜனங்கள் விரும்புறதில்ல. சொல்லுங்க, மேம்பாடான. எதை பேசுங்க? ஒரு அம்மாவை பேசுறீங்களா? மேம்பாடான காரியங்களை பேசுங்க. அந்த நபரை மேம்படுத்துற காரியங்களை சொல்லுங்க. என்ன சொல்றேன்? அந்த நபரை நீங்க மேம்படுத்தீங்கன்னா கர்த்தர் மேம்படுத்துவார். அந்த நபரை நீங்க மேம்படுத்தினீங்கன்னா குறைகள் இல்லாத மனிதர்களே இல்லை. நான் என்னைக்கு நிறைவுள்ளவன் ஆயிட்டனோ அன்னைக்கு நான் இங்க இருக்க வேண்டிய ஆள், அங்க இருக்க வேண்டிய ஆள். ஏன் கர்த்தர் இங்க வச்சிருக்கிறாருன்னா என் குறைகளை மாற்ற, நிறைவுள்ளவனாய் மாற்றத்தை அப்படியே வச்சிருக்கிறார். நாள்தோறும் எனக்கு பரீட்சை வைக்கிறாரு, பாட வைக்கிறாரு, உங்களை கொண்டு எனக்கு கத்துக் கொடுக்குறாரு. என்ன பாக்குறீங்க? என்ன கொண்டு உங்களுக்கு கத்துக் கொடுக்குறாரு. உங்களுக்கு என்ன பிடிக்கல, என்ன பண்ற சில இடங்கள்ல எனக்கு உங்களை பிடிக்கல சில இடத்துல. ஆனா தேவன் சொல்றாரு, கத்துக்கொள்ளும் மகனே. எதை கத்துக்க? கேளுங்கள். என்னங்க, நிறைய பேர் நான் கேட்பேன், இந்த ஊழியக்காரில கேட்பேன், ஐயா என்ன கேட்டுக்கிறீங்களா? இல்ல பாஸ்டர். நான் அனுப்புறீங்க பாஸ்டர். அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு செய்தி அனுப்புறோம், ஆனா கேட்க ஆட்கள் இல்லை. ஆனா தேவன் சொல்றாரு, கேளுங்கள். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளைய, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க, ஊழியக்கார வார்த்தை கேளுங்க, நல்ல கர்த்தர் வசனங்களை கேளுங்க. அது நேரம் இல்லதான், 6 நேரம் கொடுக்குறீங்க, ஒரு அரை மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தை கேளுங்களேன். அது உங்களை மேம்பாட்டான இடத்துக்கு கொண்டு போயிடும். அதுல சொல்லப்பட்டது மேம்பாடான. என்னங்க? மேம்பாடான. அழகான வார்த்தை. சொல்ல, உங்களை மேன்மைப்படுத்தும், உங்களையே மேன்மையாக வைக்கும்.
நிறைய பேருக்கு ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், இந்த வாரத்துல நீங்க பைபிள் வாசிச்சீங்களா? இந்த வாரத்துல இது வெள்ளிக்கிழமை, மண்டே டு ஃப்ரைடே வாசித்தீங்களா? நேரமே இல்லை. எப்படி வாழ்க்கை மேம்படும்? வேதம் ஆண்டு சொல்கிறார், மேம்பாடான. அப்படின்னா உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். எப்படி தெரியுமா? வார்த்தையால். நிறைய பேர் நினைக்கிறாங்க பணத்தை கொடுத்து கர்த்தர் மேன்மைப்படுத்தவே மாட்டார். அது பிசாசு. பணத்தை கொடுத்து ஆண்டவர் யாரை மேன்மை பாராட்டவே மாட்டார், மேன்மைப்படுத்த மாட்டார். வார்த்தையை தந்து மேன்மைப்படுத்துவார். இன்னைக்கு மேன்மைப்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாருமே வார்த்தையால் மேன்மைப்படுத்தப்பட்டவங்க தான். எந்த ஒரு மனிதனும் பணத்தால் மேன்மைப்படுத்தப்படுவதில்லை. இன்னைக்கு ஒரு மோகன்சியா இருக்கட்டும், ஃபாதர் பெர்க்மன்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாம் பணத்தால் மேன்மைப்படுத்தப்படவில்லை, வார்த்தையால் மேன்மைப்படுத்தப்பட்டார். அப்ப வார்த்தை இருந்தா நீங்க மேன்மைப்படுத்தப்படுவீங்க. திரும்ப திரும்ப நான் மேன்மையா இல்லையே வருத்தப்படவே வேண்டாம். இந்த வார்த்தை உங்களை மேன்மைப்படுத்தும், இந்த வசனம் உங்களை மேன்மைப்படுத்தும், தேவ ஞானம் உங்களை மேன்மைப்படுத்தும். ரைட். அடுத்தபடி சொல்ற இந்த ஞானம் பெற்றவர்கள் என்னைக்குமே அடுத்த ஒரு வார்த்தை 7ஆம் வசனம், ஞானம் பெற்றவர்கள் சத்தியத்தை அறிவிக்காமல் இருக்க மாட்டாங்க. என் வாய் சத்தியத்தை அலம்பும் அல்ல. ஆமா, நம்ம எல்லாம் அலம்புறோம். புரியுதா? ஒரு அம்மா ஞானம் உள்ளவங்களா இருக்கிறாங்கன்னா வாயத்திறந்தா சத்தியம் வரும். நீ வாயத்திறந்த போமல் தான் வருது. என் வாய், அது பைபிள் படிக்கணும் அவசியம் இல்லை, கல்லூரி அவசியம் இல்லை, பட்டப்படிப்பு அவசியம் இல்லை, பட்டங்கள் அவசியம் இல்லை. அந்த முதல் வார்த்தை ஞானம், அது இருந்தாலே சத்தியத்தை பேசுவாங்க. பயப்பட மாட்டாங்க. அவர் படிச்சவரு, இவர் படிக்காதவரு, இவர் பட்டம் பெற்றவர், நெவர் நெவர். ஞானம் உங்களை மேலான மனிதத்துல பேச வைக்கும். ஞானம் எதை பேசும்? எதை விளம்பும்? அதாவது சத்தியம் தெரிஞ்சவங்களுக்கும் விளம்பும், தெரியாத விளம்பும். சும்மா இருக்காது. புரியுதா உங்களுக்கு? சொல்லுவாங்கல்ல, இந்த சொரி உள்ளவன் சும்மா இருக்க மாட்டான், எப்பவுமே சொல்லிட்டே இருப்பான். அதே மொபைல் உள்ளவன் சும்மா தொலைவே இருக்கிறான். சத்தியத்தை உடையவன் பேசிட்டே இருப்பான். இன்னைக்கு வசனம் வாசனம்ன்றது வசனம் தொட்டுச்சு, வசனம் உங்களை வாசத்தை தொட்டுது. நான் கடந்த வாரத்தில் வசனம் வாசித்தேன் 31ஆம் தேதி. ஒரு சின்ன வார்த்தை தான், லைட் இன் தி பிரிசன். அதாவது சிறைச்சாலையில் வெளிச்சம். அப்படியே தியானம் பண்ணியே இருந்தேன். இது வரைக்கும் அந்த ஒரு வசனத்துல 7 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இது வரைக்கும் அந்த ஒரே வசனம் தான், சிறைச்சாலையில் வெளிச்சம். அது 1800 ஒருத்தர் ஒரு சின்ன ஒரு புஸ்தகம், கந்தலா இருந்துச்சு, ஒரு சின்ன பேப்பர். அது அந்த பேப்பரை வாசித்தேன், மங்கி போன பேப்பர். அது எடுக்கும்போது அப்படியே பிஸ்கட் மாதிரி உடையுது. ஆனா அந்த வார்த்தை என்னை தொட்டுது, சிறைச்சாலை வெளிச்சம். இது வரைக்கும் 8 செய்திகளை பேசியிருக்கிறேன். அப்படியானால் ஞானம் வந்துட்டா சத்தியம் பேசிட்டே இருப்பாங்க. போர் அடிக்கிற மக்களுக்கு போர் அடிக்கும், ஆனா விரும்புகிற மக்களுக்கு விரும்ப வரும். சத்தியத்தை யாருக்கு ரொம்ப அருவருப்பு பிரசங்கம். அடுத்த வார்த்தை ஆகாமியம் பண்ற பாத்தீங்களா? இந்த அதாவது உலக பிரகாரமாக சினிமா, சிற்றின்பம், இந்த ஜோக் அடிக்கிறது, ஊர் சுத்துறது, ஃப்ரெண்ட் போறான அவனுக்கு அது அருவருப்பு. நீ நிறைய பேர் சபை அருவருப்பா இருக்குது. கேட்கறான், என்னப்பா இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்றீங்கன்றான். இது அருவருப்பா இருக்குது அவனுக்கு. வார்த்தை அருவருப்பா இருக்குது, மொபைல் போன் ரொம்ப இன்பமாகுது. புரியல என்ன போடுறது? ஆகாமியம் என் உதவிகளுக்கு ஞானம் உள்ளவங்க ஊர்களை பேச மாட்டாங்க. ஞானம் உள்ளவங்க வசனம் படிங்களா? ஆகாமியம் என் உதவிகளுக்கு யாரை பத்தி பேச மாட்டாங்க. சொல்ல மாட்டீங்களா? ஒரு உண்மை, ஒரு சத்தியம் சொல்றவங்களுக்கு எல்லாரும் நான் பண்ணினோட தப்பு தான். அதாவது மிஸ்டர் ஏ, மிஸ்டர் பி, ஒரு ஜான், ஒரு மேத்யூ இல்லாத ஒரு லூக்கா பத்தி பேசக்கூடாது. மிஸ்டர் ஏ, மிஸ்டர் பி இல்லா சியை பத்தி பேசக்கூடாது. வசந்த படிச்சு பாரு, ஆகாமியம் உதவிகளுக்கு அடுத்தவங்களை பத்தி பேசினா தேன் வந்து பாயுது காது நீல சொல்லுங்க. அப்புறம் சொல்லுங்க, அப்புறம் என்னாச்சு? தேவை நமக்கு அது என்னவா ஆகட்டுமே. புரிஞ்சுதா? ஞானம் உள்ளவனுக்கு வாயத்திறந்தா சத்தியம் வரும். இப்படி சொல்ல போறோம், சத்தியத்தை பேசுவாங்க. அடுத்தவங்களுக்கு பயப்பட மாட்டாங்க.
அவர் படிச்சவரு, இவர் படிக்காதவரு, உயர்ந்த ஜாதி, நான் தாழ்ந்த ஜாதி, என்னமே வராது. ஆங்கிலம் சொல்லப்பட்ட வார்த்தை, ஞானம் பெற்றவன் தேவனை எங்கே அறிவிக்கலாம், எப்போது அறிவிக்கலாம் என்று அதை தேடிக்கொண்டிருப்பானாம். நல்ல வார்த்தை. ஞானம் உள்ளவன், ஞானத்தை பெற்றவன் எங்கே, எப்போது, எப்படி தேவனை அறிவிக்கலாம் என்று தேடிக்கொண்டே இருப்பான். நான் பிரயாணம் பண்ணுகிற ஒரு நாள் கூட நேற்று வரை, என்னோட ஆரம்ப நாட்டில் இன்ன வரைக்கும், அது ஆட்டோவா இருக்கட்டும், டாக்ஸியா இருக்கட்டும், அது எதுவா இருக்கட்டும், ஒரு நாள் கூட நான் வெறுமையா அந்த டிரைவர் எடுத்து வந்ததே இல்லை. பட்டிமன்றம் பேசுவாங்க, சில பேர் பட்டிமன்றம் பேசுவாங்க, தத்துவங்கள் பேசுவாங்க, உங்க சாமி உங்களோட வச்சிங்கன்னு சொல்லுவாங்க. ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். ஞானம் உள்ளவன் அந்த 7வது வரி, சத்தியத்தை சத்தியத்தை விளம்புவான், பேசுவான். இதுக்கு சமயம், காலம், இன்னைக்கு பாருங்க, மைக் கொடுத்தாதான் நீ பேசணும்ன்றான் ஒருத்தனும். நிறைய பேர் பாக்குறேன், மைக் தரலாம் வரைய மாட்டேன்றான். இதை சொல்றான், பாஸ்டர் ஆராதனை பண்ண ஆராதனை என்ன கூப்பிடுங்கன்றான். ஞானம் பெற்றவன் சத்தியத்தை விரும்புவான், சத்தியத்தை பேசுவான். இன்னைக்கு சத்தியத்தை ஜனங்க விரும்பல, ஞானம் இல்லை. எதை விரும்புறாங்க? அடுத்த ஒரு வார்த்தை, 7வது வரி, ஆகாமி என்ற அசுத்தங்கள் அர்த்தம், அருவருப்பானது அர்த்தம், தேவையற்ற அர்த்தம். ஆகாமிய கூடாரங்கள் 1000 நாளை பார்க்கிறோம் உங்களுடைய சமூகத்திற்கு ஒரே நாள் ஆகாமிய கூட வாசமா இருப்பதை விட உங்களுடைய வாசஸ்தலத்தில் போய் திறந்து. அப்போ இந்த ஆகாமிய கூடாரங்களை விரும்புறோம். இன்னைக்கு கிறிஸ்துவ சபைகள் ஆகாமிய கூடாரம் மாறிடுச்சு. ஞானம் உள்ளவன் எது பிடிக்காது? அது அழகான வார்த்தை, ஆவியாக அருவருப்பானது. என்னங்க சத்தமா? சீரியல். அடுத்த வீட்டுக்கார பேச்செல்லாம் இன்னைக்கு அடுத்த வீட்டுக்காரங்க பத்தி பேசினா ரொம்ப இதுல சும்மா இல்லாத. மருமக என்ன பண்றா, உன் மாமியார் என்ன பண்றா, தேவையா எனக்கு? என் மருமகளே சரியில்லை, என் மாமியாரே சரியில்லை, அடுத்த வீட்டு மருமகளை பத்தி நான் பேசணும். இதுல சொல்லுவேன், இப்படிலாம் இருக்கு சிஸ்டர், அப்பதான் நீங்க மருமக கீழ்படிவா. இது என்னது? ஆகாமியம் என்ற வார்த்தைக்கு ஆகாததுன்னு அர்த்தம். எது ஆகும்? வார்த்தை ஆகும், வசனம் ஆகும், தேவனுடைய கிருபை எனக்கு ஆகும். எது ஆகாதது? இப்போ இந்த அம்மா பத்தி தெரிய என்ன பண்ண போறேன்? ஜெபம் பண்றது வேற. இந்த வசனம் படிங்க, ஆகாமியம் ஆகாமியம் படிக்க மாட்டீங்களோ? என் உதவிகளுக்கு சத்தமா சொல்லுங்க. ஆமா, அது எனக்கு மட்டும் அருவறுப்பு இல்ல, அவருக்கே அருவறுப்பு. 2 பேரை சொல்றேன். அதாவது ஞானம் என்ன பாருங்க, உனக்கு வருகிற ஆபத்திலிருந்து உன்னை பாதுகாக்கும். சொல்ல மாட்டீங்களா? பாருங்க, அதுல 6வது கடைசி வார்த்தை, 8வது கடைசி வார்த்தை, அதாவது எல்லா ஞானம் எல்லா விதமான ஆபத்திலும் என்னை பாதுகாக்கும். படிச்சு பாருங்க. விபரீதமும் இல்லை. அவங்க தமிழ் ஆபத்து இல்லை வரும். நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுமை. 110 பேர் ஒரு ஸ்கூல் பசங்க திருப்பூர் ஈரோடுக்கு போகுது. பஸ் கலந்து வண்டி சின்ன பின்னமாயி எல்லாம் காலை படிக்கிற பசங்க. ஒருத்தர் கை போயிடுச்சு, கால் போயிடுச்சு. ஒருத்தரோட கை அவனுடைய ஸ்கூல் பேக்ல இருக்குது. அவன் திறந்து வச்சிருக்கான். 2 பேர் எல்லாம் கல்லூரி படிக்கிற பையன்ங்க. எல்கேஜி படிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் இல்லை. அதுக்கிட்ட மாரடிச்சு, அதுக்கிட்ட நடத்தலாம் போராடி, புரியுது அவனுக்கு. பூச்சிக்காரன் வரான், காலை உதவி விட்டுட்டு சாயங்காலம் உதவி விட்டுட்டு அதுக்கெல்லாம் நீ சுத்தி என்ன புரியுதா, ஒரு எல்லாம் கடன் வாங்கி அவனை ஃபீஸ் கட்டி 110 பசங்க அந்த பஸ்ஸுக்குள்ள. கை கால் தனித்தனியா இருக்குது. சொல்லுங்க எல்லாரும். விபரீதம் இல்லை. விபரீதமும் விபரீதம் அல்ல, அது அர்த்தமா ஆபத்தே இல்லை. இப்ப ஞானம் இருந்தா என்ன இருக்காது, அவன் பாதுகாத்துப்பார். கவனிங்க, ஞானம் இருந்தா தேவையில்ல ஈடுபட மாட்டீங்க. அவங்களுக்கு அங்க வேலை வாங்கி தராங்க, இங்க வேலை வாங்கி தராங்க, அங்க வீடு வாங்கி தராங்க, நீங்க மகளிர் சொல்ல விபரீதம் இல்லைன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதுக்காக விபத்துகள் இல்லை, ஆபத்துக்கள் இல்லை,
அநியாயங்கள் இல்லை. இவரு இதன் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. வரும், ஆனா விலக்கி பாதுகாக்கும். வராதா? வரும். நம்ம சும்மா போனா கூட வச்சுட்டே போயிடுறோம். கேட்டா கண்ணு தெரியல, நம்மளை பார்த்து அதுதான் தேவன் நம்மளை பாதுகாத்தது. இவரது இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இவருக்கு வரும். ஏன்னா இயேசுநாதருக்கு இவரு இருந்துச்சு, இவரை ஆக்கியோம் இவரையும் சகித்து அவரையும் நினைத்துக் கொள்ளுங்கள். விருதம் வரும், ஆனா விலக்கி. ஆமேன். கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதாவது அன்னைக்கு சொல்லிட்டேன் இத. அதாவது ஞானத்தை உடையவர்கள் எதையும் எதில் புரிந்து கொள்ளுவார்கள். 9ஆம் வசனம், தெளிவு. சொல்ல தெளிவு. என்ன பாருமா, தெளிவு. இவ்வளவுதான் சம்பளம், அதுக்குள்ள வீடு பார்க்கணும். இவ்வளவுதான் சம்பளம், அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு சாப்பிடணும். இவ்வளவுதான் சம்பளம், அதுக்கேற்ற மாதிரி போன் வாங்கணும். தெளிவே இல்லை. இன்னைக்கு கர்த்தர் நடத்துவார். என் தேவன் எனக்கா யாவும் செய்வார், செய்ய மாட்டார். இருக்குது, எவன் ஒருவன் தனக்குத்தான் உதவி செய்து கொள்ளுகிறாரோ அவனுக்குத்தான் தேவன் உதவி செய்வார். எவன் ஒருவன் தனக்குத்தானே. உன்ன வேலை கொடுத்திருக்கிறார், தெளிவே இல்லை உனக்கு. சொல்லுங்க தெளிவு. தெளிவு யாருக்கு வரும்? பட்சவங்களுக்கா? இல்லை. ரேத்த பட்சத்துல தெளிவு வந்துடும். தெளிவே இல்லையே, கோச்சு கூட யாருமே உனக்கு கூட. இதான் என்னுடைய வருமானம். அந்த புள்ள அந்த ஸ்கூல்ல படிக்குது, அவங்க அப்பா அம்மால முடியும், ஆனா என்னால முடியாது. அவங்க படிக்குது, நான் படிக்க கூடாதா? அவன் லஞ்சம் வாங்குறான், பொய் பேசுறான், ஊரை அடிச்சு வலையில போடுறான், என்னவோ தப்பான வகையில சம்பாதிக்கிறான். உங்களால முடியாது. ஆண்டுகிட்ட வந்துட்டு என்ன வந்துடும்? தெளிவுலதான் அவங்க மேல நொந்துகிறோம், இவங்க மேல நொந்துகிறோம், அவரை நொந்துகிறோம், இவனை நொந்துகிறோம். அவசியமே இல்லை. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. என்னது? காலம் செய்த கோலம் கூட கடவுள் செய்த கோலம் கிடையாது. நான் சரியா அதை ஹேண்டில் பண்ணல. உன்னை செய்யத்து முன்னாலேயே யாரும் சொன்ன செல்லும் செலவை கணக்கு பார்க்கணும்னு. நீ கணக்கே பார்க்கறது இல்லை. கணக்கு சொல்றாங்க, ஒண்ணு வேணாம். இந்த இப்போ 25,000 வாடகை, புரியுதா? யோசிக்கலாம்வா? என்ன சொல்றோம்? கர்த்தர் நடத்துவாரு பாஸ்டர். கர்த்தர் நடத்துவாரு, தானம் கொடுத்துருவாரு. உடனே சம்பாத்தியம், அந்த சம்பாத்தியத்துக்குள்ளதான் என்ன புரியுது? சொல்லுங்க. ஞானம் உள்ளவங்களுக்கு தெளிவு இருக்கும். இரண்டாவது, அதுல சொல்லப்பட்ட வார்த்தை கவனிங்க. அதாவது அவங்க வாழ்க்கையில குழப்பமான கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கிடைக்கும். படிக்கிறீங்க, குழப்பமான கேள்விகளுக்கு அதுல படிச்சு பாருங்களேன். 10ஆம் வருஷம் கடைசி வார்த்தை, ஞானத்தை பெற்றவர்களுக்கு, அது ஞானத்தை பெற்றவர்களுக்கு ஞானத்தை பெற்றவர்களுக்கு என்ன கிடைக்கும்? அடுத்த வார்த்தை அங்கீகாரம் கிடைக்கும். ஆமே. புரியுதா உங்களுக்கு? என்ன பாருங்க, எல்லாரும் அங்கீகாரம் ரொம்ப முக்கியம். அங்கீகரிக்கும். புரியுதா உங்களுக்கு? அதனால ஆசீர்வாதத்துக்கு கவலைப்படாதுமா, அங்கீகரிச்சா போதும். ஆசீர்வாதம் எல்லாம் இருக்குது. பச்சாத தொழில் பண்றவன், சாராயம் விற்கிறவன், புரியுதா உங்களுக்கு? கந்து வட்டி போடுறவன், கொலை பண்றவன், எல்லா வீட்டும் என்ன இருக்குது? கோடி கோடியா இருக்குது. ஆனா நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா கர்த்தர் ஆசீர்வாதம் இருக்குது. அவன் அதனாலதான் சொல்ல விட்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வார வெளியே நிற்பானே. அப்ப ஞானத்துக்கிட்ட என்னது தெரியுமா? ஆசீர்வாதம் இருக்குதோ இல்லையோ, எது இருக்குது? அங்கீகாரம். ஆசை வந்துடாதா? அன்னைக்கு ஈசாக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஆனால் அவன் விதைத்தான், கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிச்சார். ஞானம் உள்ளவர்கள் வசனத்தை தான் பேசுவாங்க, வசனத்தை மட்டும் பேசுவாங்க. பரலோக அங்கீகரிக்கும், பூலோக அங்கீகரிக்கும். ஜோமல்லவா? எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephen.opendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து
பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.